வணக்கம். டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதான் பார்த்துட்ருக்குறோம். இது இயல் 2. இயல் 1ல் நம்ம இன்னும் இலக்கணம் பார்க்கணும். அது இலக்கணம் நம்ம போர்டில் நடத்தலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இயல் 2ல் கேட்கிறதா என் குரல், அது காற்று, அதனுடைய குரலாக சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உரைநடையில். அதை நம்ம பார்க்கலாம். அது என்னதுன்னா, புக்கில் ரொம்ப நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அவ்வளோவும் படித்தா நமக்கு டைம் பத்தாது. அதனால் நமக்கு என்ன தேவையோ, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இங்கே கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. வேறு வழி கிடையாது. எழுதி வச்சா தான் திரும்பி படித்தா தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் தமிழ் நீங்கள் கம்பல்சரி 1 மணி நேரம் படித்தே ஆகணும். நம்ம வீடியோ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும். அது பார்த்தா கூட போதும் உங்களுக்கு. இருந்தாலும் அதை பார்த்துட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை ஒரு முறை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கையே. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. 50 பூதங்கள், நமக்கு தெரியும் 50 பூதங்கள் என்னென்ன அப்படின்றது. தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றில் ஒன்று காற்று. ஸோ உலகம் 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு. ஸோ தமிழில் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதிலேயே சொல்லியிருக்கு உலகம் அப்படின்றது 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் 50 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். தொல்காப்பியர். திருமூலரினுடைய திருமந்திரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். 63 நாயன்மார்கள் இவரும் ஒருத்தர். திருமூலர், திருமந்திரம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமூலர் தமது திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஸோ மூச்சு பயிற்சியை பற்றி திருமூலர் நிறைய சொல்லியிருக்கிறாரு அவருடைய திருமந்திரத்தில். மூச்சு பயிற்சி தான் பார்த்திங்கனாக்க உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். அவர் எந்த நூலில் சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க, அப்போ தான் புரியும். பிற்கால ஔவையார்னு ஒருத்தர் இருக்கார். ஔவையாரில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஔவையார் இருக்காங்க. சங்ககால ஔவையார், அதுக்கு பின்னாடி இடைக்கால ஔவையார், அதுக்கு பின்னாடி நிறைய ஔவையாருங்க இருக்கிறாங்க. ஆளால் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பிற்கால ஔவையார் பார்த்தீங்கன்னா தனது குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் காற்றை சிறப்பித்து கூறியுள்ளார். திருவள்ளுவர் எப்படி திருக்குறள் சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி ஔவையார் குரல் பாடியிருக்கிறாரு. ஔவை குரல்னு அதுக்கு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔவை குரல் அந்த குரல் 49ல் அந்த அதிகாரம் பேர் என்னென்னா வாயு தாரணை. பாடமே அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பே வாயு தாரணை. அந்த அதிகாரத்தில் காற்றை சிறப்பித்து கூறியிருக்கிற. வாயுன்னா காற்று நமக்கே தெரியும். சொன்னது யாருன்னா ஔவை குரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ ஔவையார் திருக்குறள் மாதிரி ஒரு குரல் சொல்லியிருக்கிறாரு. இதை அப்படியே கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அல்லது யார் சொன்னது அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு, திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது திருக்குறள் திருவள்ளுவர் இல்லை, இது ஔவை குரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. 49வது குரல். வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ இந்த ஏதாவது லிங்க் பண்ணிக்கோங்க. ஔவை குரல் அப்படின்றதுக்கு இது லிங்க் பண்ணுறதுக்கு. ஔவையார் ஆயுள் முழுதும் பெருக்கிக்கிட்டே போனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு லிங்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஔவையார் ஆயுள் முழுதும் பெருக்கிக்கிட்டே போனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வந்துடும். காற்றினுடைய பல பெயர்கள். காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி, இதெல்லாம் காற்றுக்கு வெவ்வேறு பெயர்கள், நமக்கே தெரியும் இதெல்லாமே. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்றல், வளின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. காற்று. பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று, இந்த மாதிரி காற்றுக்கு பல பெயர்கள் இருக்குது. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த காற்றுலாம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் மட்டும்தான் இவ்வளோ காற்று இருக்கும். வேறு எந்த மொழிலையும் இவ்வளோ காற்றுக்கு இவ்வளோ பெயர் இருக்காது. இந்த மாதிரி காற்றுலாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கொஸ்டின் எப்படி கேட்டாலையும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இதெல்லாம் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க தெரியாது. ஆனால் அவங்க கேட்டு விட்ருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னு தெரியல அவங்க. கிழக்கு திசை காற்று. கிழக்கு என்பது குணக்கு என்ற பெயரும் உண்டு. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த காற்றெல்லாம் காற்று திசை, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்படி ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காற்றினுடைய வெவ்வேறு பேர், குணக்கு, கொண்டல், அந்த மாதிரி நிறைய காற்று அதுக்கு பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரிசைப்படுத்துக இல்லது பொறுத்துக்க அந்த மாதிரி கேட்டு விட்ருவாங்க. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கிழக்கு காற்றுக்கு கிழக்குன்னா குணக்குன்னு இன்னொரு பேர் இருக்குது. கிழக்கு, குணக்கு, கிளா, இக்கு, கு, குணக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு குணக்குன்னு பேர் உண்டு. கிழக்கு திசையில் வீசும் காற்றுக்கு கொண்டல் காற்றுன்னு பேர். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று கொண்டு வருது, அதனால் இது கொண்டல் காற்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று கொண்டு வர்றதுனால
கொண்டல் காற்று. மழையை கொண்டு வரதுனால கொண்டல் காற்று அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டல் காற்று குளிர்ச்சியை தரும். ஸோ மழையை கொண்டு வரதுனால ரொம்ப கூலிங்காக இருக்கும், அதனால் குளிர்ச்சியை தரும். மழையை தரும் காற்று இது. கிழக்குலேருந்து வர காற்று கொண்டல் காற்று. ஏன்னா மழையை கொண்டு வருது, அதனால் கொண்டல் காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எல்லாமே நம்ம சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் பகுதிக்கு மேல் உள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் இவற்றை மலைக்காற்று என்று கூறுவர். ஸோ கடல் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேகங்களையும் சுமந்து இங்கே நம்ம நிலப்பகுதியில் வந்து இந்த மழை பெய்யறதுனால இதுக்கு வந்து மலைக்காற்றுன்னு பேர். அதாவது வந்து அந்த மேகங்களை சுமந்து வந்து மலையில் மோதி அங்கேருந்து அந்த மழை பொழியுது, அதனால் இதுக்கு வந்து மலைக்காற்றுன்னு பேர். ஸோ இந்த கிழக்கு காற்றுக்கு, கிழக்கு திசை காற்று, கிழக்குலேருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு குணக்கு, கொண்டல், மலைக்காற்று, இந்த 3 பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேற்கு திசை காற்று. மேற்கு என்பதுக்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு. அது வந்து குணக்கு, குணக்கு கூயுக்கு, கூயுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வந்துடும். இது வந்து குடக்கு, இது குடக்கு. மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று குடக்கு என்ற பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கோடை காற்று அப்படின்னு சொல்லியும் பேர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடை காற்று, குடக்கு, கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கிலிருந்து வீசுறதுக்கு குடக்கு, கோடை. வலிமையான காற்று இது வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் காற்று. வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இது வந்து கோடை காற்று, வெப்பத்தை மட்டும்தான் தருது, அதனால் வெப்பக்காற்றுன்னும் பேர். மேற்கிலிருந்து வீசும் காற்று வெப்பக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ குடக்கு, கோடை, வெப்பம், குடக்கு, கோடை, வெப்பம், குடக்கு, கோடை, வெப்பம். அடுத்தது வடக்கு திசை காற்று. வடக்கு திசைக்கு வாடை என்று பெயரும் உண்டு. வடக்குலேருந்து வீசக்கூடிய வாடையாக வீசும் காற்று அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, வடக்கு திசை காற்று. ஸோ வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை காற்றுன்னு சொல்லுவோம். பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்று, அதாவது இமயமலை பகுதியிலேருந்து அங்கேருந்து நமக்கு வீசுறதுனால, அங்கே வந்து பனியிலேருந்து வர்றதுனால இது வந்து வடக்கு காற்று, வாடை காற்று அப்படின்னு சொல்கிறோம். பனிப்பகுதியிலிருந்து வருது, அதனால் வடக்கு திசை காற்று குளிர்ச்சியான ஊதக்காற்று அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஊதக்காற்று அது உடம்பு சரியில்லாமல் போயிடும் இந்த காற்றுல இருந்தால், அதனால் குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு சொல்லி பேர். வடக்குலேருந்து வீசுது, இமயமலை பகுதியிலேருந்து வீசுறதுனால அங்கே பனிப்பொழிவு அதிகம், பனியிலேருந்து வீசுறதுனால அது குளிர்ச்சியான காற்று, அதனால் குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தெற்கு திசை காற்று. தெற்கு திசையிலிருந்து வீசும் காற்று தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். தெற்குலேருந்து வருது தென்றல். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வர்றதுனால இதனுடைய வேகம் குறைஞ்சிடுது. ஸோ இதமான காற்றை வழங்குது. ஸோ இதமான காற்று வழங்கும் காற்று எதுன்னு சொல்லி கேட்பாங்க, தெற்கு திசை காற்று அல்லது தென்றல்னு பேர். தென்றல்ன்றது ஏன் இதமான காற்று வீசுதுன்னா மெதுவாக வீசுது. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்குலேருந்து மோதி அதை தாண்டி மெதுவாக வீசுறதுனால தென்றல் அப்படின்னு சொல்லி பேர். சிலப்பதிகாரத்தில் காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காற்று பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருகிறது அப்படின்னு சொல்லி நயமாக சொல்கிறாரு. ஸோ காற்று வந்து மலரில் பட்டு அந்த வாசனை அப்படியே எடுத்து போய் பக்கத்தில் அப்படியே எல்லா இடத்துலையும் வீசும். அப்படி வரும்போது அந்த வண்டுகளையும் சேர்த்து அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. ஸோ வண்டுலாம் வரதுனால தான் அந்த வண்டில் மகரந்த சேர்க்கை நடந்து தாவரங்கள் இனப்பெருக்கத்துக்கு அது உதவுது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த தென்றலை பற்றி சொல்லியிருக்காரு இங்கே. வண்டோடு தென்றலும் சேர்ந்து, தென்றலோடு சேர்ந்து வண்டும் வருது அப்படின்னு சொல்லி அந்த மனம் வாசனையோடு சேர்ந்து வருது. ஸோ தென்றல், தென்றல், மனம், வாசனை வண்டோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்ன புத்தகம் எங்கே அப்படின்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ஸோ வண்டு பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ணி காற்றோடு சேர்ந்து அந்த பூக்களை இருக்கக்கூடிய அந்த மனத்தோடு சேர்ந்து அதிகாரம் பண்ணி வருது, அது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இளங்கோவடிகள் நமக்கே தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். வண்டோடு சேர்ந்து வண்டு வந்து தென்றலோடு சேர்ந்து மனம் வீசி அதிகாரம் பண்ணி வருது, அது சிலப்பதிகாரம். புலவர் வெண்ணி குயத்தியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது புறநானூறு பாடல். நம்ம பெரும்பாலும் சங்ககால பாடல்கள் அப்படின்னாவே புறநானூறு, அகநானூறு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த பொதுவான விஷயங்கள் எல்லாமே வீரம், காதல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புறநானூறு பாடலில் வரணும். ஸோ புறநானூறு பாடல் ஒன்றில் பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் காற்றினை வலி என குறிப்பிட்டு பாடியுள்ளார். ஸோ வெண்ணி குயத்தியார் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து யாரை புகழ்ந்து பாடியிருக்காருன்னா, கரிகால் பெருவளத்தான், சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அதில் காற்றை பற்றி வலி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. காற்றுனா வலி நமக்கே தெரியும், வலி, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வலி. ஸோ நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலி தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவி. ஸோ கரிகால் வளவன், அதாவது கரிகால் பெரியவளத்தான் அவனை பற்றி சொல்லியிருக்காரு. வலின்னா காற்று, வழி தொழில்.
ஸோ வழி தொழில் முன்னீர் நாவாய், முன்னீர் கடல், முன்னீர்னா கடல், நாவாய்னா கப்பல், கடலில் கப்பல் ஓட்டி காற்று மூலயமா எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிகால் வல்லவனை பற்றி சொல்லியிருக்காங்க. யாருன்னா வெண்ணி கொயத்தியார். பாருங்கள், கொயத்தி வெண்ணி பார்த்தீங்கன்னா வழி கண்டுபிடிச்சிங்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லீ வேறு இந்த லீ வேறு இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். கொயத்தி வெண்ணி வழியை கண்டுபிடிச்சி கரிகார பெரு வெள்ளத்தானுக்கு வழி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொயத்தி பெண் வெண்ணி ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்குன்னா கரிகால பெருவெள்ளத்தான் அவர்களுக்கு. இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் அவர் பார்த்தீங்கன்னா பருவக்காற்றின் பயனை உலகுக்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதுக்கும் முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் அவர் சொன்னதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு பேர் ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு பேர் வச்சுட்டாங்க. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு முசிறி துறைமுகத்துக்கு பயணம் செஞ்சு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேக்க அறிஞர் அவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிரேக்க அறிஞர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேக்க மாலுமி தமிழ்நாட்டினுடைய முசிறி எந்த துறைமுகத்துக்கு வந்தார்? முசிறி துறைமுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முசிறி பிடிச்சின்னு வந்துட்டார் ஹிப்பாலஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிப்பாலஸ் முசிறி துறைமுகத்துக்கு வந்திருக்கிறாரு, புதிய கடல் வழி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தன. ஸோ யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள். அவங்க வேகமாக விரைவாக அந்த சேர நாட்டு முசிறி துறைமுகம் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா சேர நாடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா பக்கம். அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த ஒரு பெயராளி ஹிப்பாலஸ் அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. அடுத்தது பருவக்காற்று. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. நம்ம இந்தியாவில் வந்து ஜூன் மாதம் ஆரம்பிச்சு, நம்ம ஸ்கூல் திறக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், அதாவது காலாண்டு பரீட்சை வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் வடகிழக்கு பருவக்காற்று. அக்டோபர்லேருந்து டிசம்பர், அதாவது காலாண்டு பரீட்சை ஆரம்பிக்கிறதுலேருந்து காலாண்டு பரீட்சை லீவு முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுலேருந்து டிசம்பர் அரையாண்டு பரீட்சை முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று ஞாபகம் வந்துடும் ஈஸியாக. இந்தியாவுக்கு பெரும்பாலும் 70% மழை தருவது தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று மூலிமா தான் இந்தியாவுக்கு மழை தரக்கூடிய காலம். இந்த ஸ்கூல் திறக்கும் ஆரம்பித்ததுலேருந்து செப்டம்பர் காலாண்டு பரீட்சை முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் தான் இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று மூலிமா 70% மழை வருது. ஆனால் இதே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக விதிவிலக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்காக நமக்கு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் தான் மழை அதிகமாக பொழியுது. தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தரக்கூடிய காற்று எதுன்னா வடகிழக்கு பருவக்காற்று. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் அக்டோபர் நவம்பர் தீபாவளி டைமில் தான் நமக்கு மழை அதிகம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவக்காற்று அதுதான் நமக்கு அதிக மழை தரக்கூடியது தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவுக்கு 70% மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் கங்கை பிரம்மபுத்திராங்கெல்லாம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து கூடும். இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 70% மழை தருது. ஐயூர் முடவனார் அப்படின்றவர் புறநானூரில் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்கள். வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார். ஸோ வலி காற்று அதிகமாக இருந்தால் வலி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவர் யாருன்னா ஐயூர் முடவனார். சொன்ன நூல் அது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூறு. ஐயூர் முடவனார் முடங்கி போயிட்டார். காற்று வேகமாக அடித்து வலி விட்டு முடங்கி போயிட்டார் முடவனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை இளநாகனார் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். அதே புறநானூரில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது, காற்றின் வேகத்தை என்ற செய்தியை கூறிய புலவர் மதுரை இளநாகனார். ஸோ கடுங்காற்று பார்த்தீங்கன்னா மணலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறது மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா காற்று அவ்வளோ வேகமானது, காற்றினுடைய வேகத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி சொன்னவர் மதுரை இளநாகனார். ஸோ மதுரையில் இருந்த இளநாகம் ஒன்று காற்று வேகமாக அடிச்சுன்னு வந்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை இளநாகனார். காற்று வேகமாக அடிச்சுன்னு வந்துடுச்சு, மணலை கொண்டு வந்து சேர்த்து, மதுரையில் இருக்கிற வைகை ஆற்றில் இருக்கிற மணலை கொண்டு வந்து சேர்த்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வந்துடும். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. அதேமாதிரி காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் இந்தியாவில் முதலிடம். உலகத்தில் இந்தியா வந்து 5வது இடம், இந்தியாவில் தமிழ்நாடு முதல் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் காற்று மாசுபடுத்தல இந்தியா 2ஆம் இடம். அதுவும் பாருங்கள், காற்று மாசுபடுத்தலையும் இந்தியா வந்து 2ஆம் இடம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு தரும் காரணங்களில் 5ஆம் இடத்துல காற்றுக்கு இருக்குது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது இல்லைங்களா, சாலை விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுத்த காரணங்களில் ஒன்று காற்றும்.
அந்த மாசுபடுறதுனால. அதனால் 5ஆம் இடத்துல இருக்குது. காற்று மாசுபடுறதால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய காரணம் அது 5ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு, இது வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். இது ரொம்ப முக்கியம். ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன்னு. ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம், எந்த வாயு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன். இது பெரும்பாலும் ஏசியில் அதிகமாக வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பின் வருத்தங்கள்: மென்துயிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடி தனி இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவையெல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்று, இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கிப்போனேன். அப்படி சொன்னவர் தேவகோட்டை வா. மூர்த்தி. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்கிறதா என் குரல் அதில் கடைசியாக புக்கில் நமக்கு கடைசியாக கொடுத்துருங்கிறது இதுதான். தனிநாயகம் அடிகள் அவர்கள் சொன்னது. இதுக்கும் இந்த பாடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது கொடுத்துருக்குறாங்க தனியாக. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க. அந்த மன்னருடைய முடிசூட்டு விழாவில். எந்த நாடுனா தாய்லாந்து. அந்த செய்தியை வந்து தனிநாயகம் அடிகள் வந்து ஒன்றே உலகம் அப்படின்ற அந்த நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தனிநாயகம் அடிகள் தனியாக அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உலகம் தனியாக இருக்குது, ஒரே உலகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, அவருடைய தாய்லாந்தில் அவங்க முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவையெல்லாம் பாடுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னவர் தனிநாயகம் அடிகள். அவ்வளோதான், இந்த லெசன் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த லெசனுக்குரிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்குள்ளே இதை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை ஆசிரியராக இந்த ஆண்டே ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் நம்ம அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகணும். அதுக்கு கடுமையாக உழைக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தமிழ். நம்ம வீடியோ ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும், அதே பார்த்தா கூட போதும். சைக்காலஜி ஒரு 1 மணி நேரம், உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் ஒரு 7-8 மணி நேரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி தானாக கிடைக்க போகுது. தமிழில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே பாதி டிஆர்பி பாஸ் பண்ண மாதிரி. அதனால் தமிழ் நல்லா படிங்க. மெயின் சப்ஜெக்ட்டு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும். 7-8 மணி நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு. அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.